இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் 2 ஈஸியான சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறீங்க. அதாங்க சிக்கன் சாண்ட்விச் அண்ட் டியூனா சாண்ட்விச், கூடவே ஒரு மில்க் ஷேக். ஸோ இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல டியூனா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கூடவே கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி கையாலேயோ இல்லை ஒரு ஸ்பூனாலேயோ நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இது கூட இனி நான் ஒரு டின் டியூனா எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த டியூனா பீஸ் சங்க்ஸை மட்டும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மேயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இது தாங்க ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். சரி, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நல்ல பிளாக் பெப்பர் பவுடரும், கூடவே கொஞ்சம் ரெய்சின்ஸ் இல்லாட்டா ட்ரைட் கிரான்பெரிஸ் இது கூட நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. சாண்ட்விச்க்கு உள்ளே வைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் லெட்டஸ் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து ஒயிட் ப்ரெட்டோ ப்ரௌன் ப்ரெட்டோ எந்த ப்ரெட் உங்களுக்கு வேணுமோ அதில் கொஞ்சம் பட்டர் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டியூனா ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஜெனரஸாக எடுத்து வைங்க. வச்சுட்டு கூடவே கொஞ்சம் லெட்டஸ் மேலே கொஞ்சம் போட்டு இப்போ இன்னொரு ப்ரெட்லேயும் இந்த மாதிரி நல்ல பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபில்லிங் மேலே வச்சு மூடிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டியூனா சாண்ட்விச் ரெடி. பாருங்க, 10 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ அழகான சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். சரி, இப்போ டியூனா கிடைக்காதவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் சிக்கன் சாண்ட்விச் செய்யலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் போன்லெஸ் சிக்கன் வேக வச்சதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ரெசிபிக்காக நான் சிக்கன் வேக வச்சது. அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஏற்கனவே சிக்கன் வேக வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்மளும் சிக்கன் சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் இந்த வெங்காயம், எலுமிச்சம்பழம், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, க்ரஷ் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மேயோனைஸ் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிளாக் பெப்பர், உப்பு, கூடவே ட்ரைட் கிரான்பெரிஸ் இருந்தால் கிரான்பெரிஸ் போடுங்க, இல்லாட்டா ரெய்சின்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நமக்கு இப்போ சிக்கன் ஃபில்லிங் நமக்கு இப்போ ரெடி. இப்போ நம்ம டியூனா சாண்ட்விச்சுக்கு செய்தது மாதிரியே 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் ஒரு சைடு நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த சிக்கன் ஃபில்லிங்கை மேலே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் லெட்டஸ் போட்டு இன்னொரு பிரெட்டால் அதை மூடிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சாண்ட்விச் ரெடி. நான் இது மாதிரி முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி சாண்ட்விச் செய்து ஒரு சாண்ட்விச் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். காலையில் அதை எடுத்து லஞ்ச் பேக்கில் போட்டு பேக் பண்ணிவிடுவேன். அப்போ காலையில் நமக்கு எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்பும்போது அந்த ரஷ் இருக்காது. சரி, இனி நம்மளோட ஆப்பிள் பனானா மில்க் ஷேக். இதுக்கு ஒரு பனானா, ஒரு ஆப்பிள் தோல் எடுத்தது, 1 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் சீனி, இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஜூஸரில் போட்டு ஒன்றா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மில்க் ஷேக் ரெடி. பாருங்க, இதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. உடனே சாப்பிடணும் போல இருக்குது. நீங்களும் இந்த சிம்பிளான ஈஸி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.